இல்லாமல் போய்விடும். கண்ணீரும் கவலையும் வடிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். சரி, ஹஜ் கடமை முடிவு அல்ல, அது கடமைகளின் ஆரம்பம் என்ற இந்த தலைப்பை நாம் இன்னும் உள்வாங்கி ஆழமாக யோசிக்கின்ற பொழுது நாம் இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இன்றைக்கு நவீன ஹாஜிமார்கள் எப்படி உருவாயிட்டார் என்று சொன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இப்படி நினைக்கிறவங்க உண்டு. நான் 5 கலிமாவை முடிஞ்சிட்டேன், எனக்கு 5 கலிமா சொல்ல தெரியும், நான் ஒரு நாளைக்கு 5 வேலை என்ன செய்யறேன், தொழுவுறேன், எனக்கு 5 வேலை கரெக்டா தொழுவு போயிட்டு இருக்கு, நான் ரமலான்ல ஒரு மாசம் 30 நாள் நோன்பு வைக்கிறேன், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜகாத்தை கொடுத்துட்டு வர்றேன், நான் இப்போ அல்லாஹ்வுடைய கடமையான அந்த புனித யாத்திரை பயணம் ஹஜ்ஜுடைய பயணத்தை நான் இதோ இப்ப முடிக்க இருக்கிறேன், ஹஜ்ஜு பயணத்தை நான் முடிச்சிட்டா என் வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு, இனி நான் ஒரு முஸ்லிமா எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த ஒரு நல்லதையும் மேற்கொண்டு செய்யவோ அல்லது அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழவோ அவசியம் இல்லை, இந்த 5 கடமை செய்தாலே போதும் என்று சொல்லி இன்றைக்கு நவீன ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இன்றைக்கு மக்தபுகளில் சொல்வதை போன்று கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு அந்த 5 முடிந்து விட்டது என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அதுக்கு அடுத்த கடமைகளில் எதிலும் ஹாஜிமார்கள் பங்கெடுப்பது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜு கடமை என்பது முடிவு அல்ல. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா அதற்கு பிறகு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் எந்த நல்ல விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ஹஜ்ஜுக்கு முன்னாடி நாம சில நல்ல காரியங்கள் விட்டு விட்டு செஞ்சிருப்போம், ஆனா ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னாடி நாம் அந்த நல்ல காரியங்களை இன்னும் வேகமாக செய்யணும். மார்க்கம் அதுதான் சொல்ல வருது. ஹஜ்ஜுக்கு முன்னாடி நீங்க செய்யற சில காரியங்கள் ஹஜ்ஜுக்கு பின்னாடி அதனுடைய கடமைகள் உங்களுக்கு மீது அதிகம் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி காமிப்பார்கள். ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும், மன் ஹஜ்ஜலில்லாஹ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜாக யௌமின் வலதத்து உம்முஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு மனிதன் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ, அப்படி அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அந்த ஹஜ் செய்யக்கூடிய காலங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசாமல், எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்யாமல், மார்க்கத்திற்கு புறமான எந்த செய்தியும் அவர் செய்யாமல் ஹஜ்ஜுடைய காலங்களிலே நன்மை மாத்திரமே செய்துவிட்டு அவர் தாயகம் திரும்பினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கயௌமின் வலதத்து உம்முஹு, அவர் அன்றைக்கு தாய் கருவறையில பிறந்த அன்று பிறந்த பாலகன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள்.